டைரக்டர் பாலா அவரோட நிலையில் ஒரு மூவி புக் பண்ணிட்டேன். ஓகே. அடுத்து எவ்ரிதிங் இஸ் ஃபைன் இஸ் சால்வ்டு. ஓகே. சரி, யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ட்ரைனிங் கிளாஸஸ் தான் இருக்குது. ஓகே. முதலாவது எனக்கு ஒரு பதட்டமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வேலை கேஷ் அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்கிறனால தான். அதனால் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓகே. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய பொருளாதார நிலையெல்லாம் சரியாகணும், என்னுடைய எல்லா நிலைமையும் மேன்மையாகணும், எல்லாமே ஒரு பூரணத்துவமான ஒரு தனித்துவமான ஒரு நல்ல நிலையில் அமையணும் அப்படின்றதுக்காக ஜெபம் பண்ணுங்க, யூஎஸில் உள்ளவங்க எல்லாமே. ஓகே. அடுத்து 8 ஹவர்ஸ்னு ஒரு டியூட்டி பாருங்கள். அடுத்து யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் 10th டைமென்ஷன் 11th டைமென்ஷன் சொல்லிட்டு 2 மூவிஸ் இருக்குது. அந்த 2 மூவியும் நம்ம புக் பண்ணணும். அடுத்து அந்த பென்டென் எபிசோட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை ஓரளவு நம்ம புக் பண்ணலாம். ஓகே. அடுத்து யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஒர்க்கெலாம் ஓரளவு தோது செஞ்சு கொடுத்துட்டேன். ஓகே. அடுத்து புக்ஸு கொஞ்சம் எழுதணும். அதை கொஞ்சம் எனக்கு ஒரு ஸ்பேஸான ஒரு டைம் கிடைக்கணும். அப்போ தான் அதெல்லாம் ரொம்ப சன்னமான வேலை, ரொம்ப மனநிலையில் ரொம்ப மென்மையாக இருக்கணும். அப்போ தான் அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு தோதாகும். இந்த புத்தகம் வாசிக்கிறதாகட்டும், புத்தகம் படிக்கிறதாகட்டும், அந்த ஒரு மனநிலைன்றது அந்த ஸ்கூல் டேஸு காலேஜ் டேஸில் தான் தோதாகும். அதுக்கப்புறமா லைஃப் ஸ்டைலில் ரியாலிட்டியான தோதாகணுமா, நம்ம நிறைய இடத்துல போகிறதும் வர்றோம் அப்படின்றனால சர்வைவல் நிலையில் நிறைய விஷயம் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து எழுதுறதுன்றதோ படிக்கிறதுன்றதோ கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயந்தான். ஓகே. ஆனாலுமே நம்ம ஒரு தோதை அமைச்சு தான் ஆகணும். அதனால் நான் ஒரு சில புக்ஸு கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஓகே. அடுத்து இந்த டிரைவிங் கிளாஸு, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு, கொஞ்சம் டான்ஸ் கிளாஸு, பாட்டு கிளாஸு, அதுக்கப்புறம் குக்கிங் கிளாஸு, அதுக்கப்புறம் அந்த எஜுகேஷன் கோர்ஸ் மெக்கானிக்கு, ட்ரிபிள்இ, டாக்டர் கிளாஸு, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், நேச்சுரோபதி, யோகா சயின்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் ட்ரெயின் ஆகணும். ஓகே. சரி, ஓரளவு போதும் அமைச்சு கொடுக்குறேன். யூஎஸில் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றது அப்பப்போ எனக்கு தகவல் சொல்லுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். ஓகே. யூஎஸில் ஒரு வீடு வாங்கியிருந்தேன், என்ன ஸ்டேட்டஸு? அங்கே ஸ்டூடியோவுக்கான ஒரு வீடு ஒன்று வாங்கியிருந்தேன், அது என்ன ஸ்டேட்டஸு? இப்போ நான் யூஎஸ்ஏ வரத்துக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்? யூஎஸ்ஏல எனக்கு யாராவது ஃபண்டு கேஷ் கொடுக்குறாங்களா? ஏதாவது தோது பாருங்கள். அதே சமயத்தில் எல்லாத்தையும் நீங்கள் கடந்து அடுத்தடுத்த நிலையில் உள்ளவங்க, உதாரணத்துக்கு 8 ஹவர்ஸ் டியூட்டி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 8 ஹவர்ஸில் ட்ரம்ப் டியூட்டி பார்க்குறாரு. அதெல்லாம் அடுத்து ஒபாமா என்ன டியூட்டி பார்த்து அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். அடுத்து ஜோ பைடன், அவருக்கும் வரவேற்பு இருக்குது. அவர் என்ன டியூட்டி பார்த்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். அதனால் ஓரளவு கவர்மெண்ட் ஒர்க்கு, ஸ்டூடியோ ஒர்க்கு, எல்லா ஒர்க்குமே நீங்கள் தான் ஓரளவு போது பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா என்டர் ஒர்க் அப்படின்றது இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ் யூஎஸ்ஏவாக இருக்குது. ஓகே. ஏன் யூஎஸ்ஏ மாற்றினேன் அப்படின்னா, ரஷ்யாவில் ஹெட் குவார்ட்டர்ஸாக அமைக்கிறப்போ ஓரளவு கேஷ் ஆனது மூவ் ஆகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஓகே. அதனால் யூஎஸ்ஏ அப்படின்றது ஓரளவு தோதாக இருக்குது. ஓகே. அதனால தான் யூஎஸ்ஏ. ஓகே. சரி, ரஷ்யா டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் உங்களுக்கு நிறையா மூவிஸ் புக் பண்ணுறேன். ஓகே. புறப்பட்டு நேரில் வரலாம், அல்லது ஏதாவது எனக்கு ஒரு கேஷ் அனுப்பலாம். ஓகே. அடுத்து அலுவலக பணியை தொடர்ச்சியாக செய்யுங்க. நான் ஏதாவது தோதாச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது தோதை அமைச்சு கொடுக்குறேன். ஓகே. சரி, இறுதியான தகவல் என்ன அப்படின்னா, இந்த காலையில் டைமில், இந்த சாயந்தரம் டைமில் இந்த சோப்புனாங்க மட்டும் கொஞ்சம் அலோவ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, அதோட மனநிலைக்கு அதுக்கு எதுவும் தோது தெரிய மாட்டேங்குது. அதனால் இருக்கிற நிலமை அப்படி கிடையாது. ஓகே. அதனால் இது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவு ஏதோ தோதாகும். ஓகே. அதை மட்டும் சரியாக புரிய வச்சிட்டிங்கன்னா போதும். ஓகே. சரி, அடுத்த தகவல், ஆன்லைனு அப்படின்றது ஒரு கேஷ் கிடச்சிச்சின்னா தான் நிஜம். ஓகே. அதனால் யதார்த்த நிலையில் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவில்
இப்போ புதுசு புதுசாக தங்கம் இருக்கிற மாதிரியான சுரங்கம் கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் அது வந்துட்டு உண்மை கிடையாதுங்க அப்படின்றாங்க. ஒருவேளை இந்தியாவில் மறுபடியும் தங்கம் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அதனால தான் நம்ம நாடானது வல்லரசு நாடாக மாறத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, யார் எதுவும் கேட்க போகிறதும் கிடையாது. அந்த நாடு கிங்டமாக அமைச்சுன்னா அந்த நாட்டோட ராஜா அவங்க நாடு, அவங்க நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை அவங்க தான் பயன்படுத்திக்குவாங்க. நம்மலாம் போய் கேட்குறதுக்கு எது இல்லைன்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள்லாம் விலைக்குவாங்க. ஒருவேளை யூகே சிஸ்டத்தில் ஆட்சி நிர்வாகம் இருந்தது அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அரசியல் கட்சி நம்பி யாரும் மூவ் பண்ண மாட்டாங்க. மற்ற நாடுகளுமே அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அதனால் கிங்டம் அமைஞ்சிது அப்படின்னா தங்க வயல் இருந்தது, அதாவது தங்க சுரங்கம் இருக்குது அப்படின்னா அப்ரூவல் கொடுப்பாங்க. எலெக்ஷனு, கட்சி, அதாவது எலெக்ஷனு, பார்ட்டி, யூகே சிஸ்டம் அப்படின்னா நோட் பர்மிஷன் தரமாட்டாங்க. ஐநா அமைப்புலேயும் சரி, உலக நாடுகளும் சரி. ஏன்னா அதுதான் யதார்த்தமான ஸ்டேட்டஸு. மனசாட்சிப்படியாக இருந்தாலும் அதுதான் ஸ்டேட்டஸு, எக்கனாமி ரீதியாக இருந்தாலும் அதுதான் ஸ்டேட்டஸு. ஓகே, அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஒரு ஆப்பிரிக்காவுக்கு நாடு மாதிரி தான். அதனால் இங்கெல்லாம் எலக்ட்ரானிக்ஸு, இந்த ஆன்லைனு அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சில வருஷங்கள் ஆகும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு. அதனால் எல்லாமே ஆஃப்லைனு தான். அதுதான் யதார்த்தமான உண்மை. ஓகே, அதனால் நம்ம நாடு ஒன்றும் நியூயார்க் மாதிரியோ அல்லது லண்டன் மாதிரியோ அல்லது யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரியோ டெக்னாலஜியில் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது, வெறும் ஆன்லைன்லேயே நம்ம ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் இருந்துச்சுன்னா பரவாயில்லண்ணா. அப்படிலாம் கிடையாது. ஓகே, நீங்கள் சாதாரணமாக ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் செஞ்சு அப்லோட் பண்ணுறதுக்கே சிரமமாக இருக்குது. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி போதான ஆளுங்களும் கிடையாது. ஓகே, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை ஓரளவு கொஞ்சம் டெக்னாலஜியில் இருக்குது. ஏன்னா மெட்ரோ ட்ரெயின், ஆன்லைனு, ஐடி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓரளவு போது பார்த்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பெங்களூரு, அதுக்கப்புறம் மும்பை, அதுக்கப்புறம் ஓரளவு டெல்லி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனால் ஹைதராபாத். அவ்வளோதான். ஒரு சில இடங்கள் மட்டும்தான் தோதாக இருக்குது. மற்ற இடங்கள் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு ஆப்பிரிக்கா நாடு மாதிரி தான். ஓகே, ஆனால் ஆப்பிரிக்கா நாட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு சில நாடு நல்லா வல்லரசு நாடு மாதிரியான ஒரு செல்வ செழிப்பாகவும் இருக்காங்க. ஓகே, அதனால் அந்த கண்டத்தோடு ஒப்பிடுற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸில் தான் நிலமை இருக்குது. ஓகே, அதனால் மேக்ஸிமம் வேலைக்கு தான் போகணும். அதனால் ஆன்லைனில் தோது பார்க்குறதுன்றது ஒரு குற்றுணர்வாக இருக்குது. ஏன்னா கேஷ் கிடச்சா ஒன்றும் தெரிவிக்காது. அதனால் நானாக கூப்பிடுவேன், அவசரப்படாதீங்க. ஓகே, அப்படி ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் புறப்பட்டு நேரில் தான் வரணும். ஓகே, அடுத்து ஒரு மருத்துவ ரீதியான தகவல். கிணத்து தவளைக்கு உங்களுக்கு என்னங்க சண்டை அப்படின்னா, முதல்லாம் கிணத்து தவளை அவங்க மம்மியை வந்துட்டு நல்லா கேர் செஞ்சுக்குவாங்க. அதாவது அவங்க மம்மி தான் அவங்க வீட்டில் ரொம்ப ஒரு நல்லா தெய்வீகமாக இருப்பாங்க. கழுத்தில், காதில், எல்லா இடத்துலையும் நகை மாட்டியிருப்பாங்க. நல்லா ஒரு நீட்டாக இருப்பாங்க. ஆனால் இப்போ ரொம்ப பரிதாபமாக இருக்காங்க. சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சரியாக தூங்க மாட்டேங்கிறாங்க. உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்குது. இந்த நேரத்தில் கலவையில் அப்படின்றது உயிருக்கு ஆபத்தாக கூட மாறலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த கிணத்து தவளை என்ன பண்ணிடுறான், எண்ணெயும் டேமேஜ் பண்ணி போடுறான், அங்கேயும் இங்கேயும் அக்கி ஏற்படுத்தி விட்றான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவன் நிறைய காம கதைகள் படிப்பான் போல் இருக்கு. அந்த காம கதைகள் மாதிரியே எல்லாம் ஒன்று மூவ் பண்ணலாம், அதில் ஒரு டைரெக்ஷன் பண்ணலான்னு நினைக்கிறான். அப்படிலாம் தோதாகாது. நல்லா நீட்டாக குளிச்சுட்டு அப்படி கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கே அவன் தோது செஞ்சு தர மாட்டேங்கிறான். அதுக்கு என்ன காரணம்னா, இவனோட லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறதே இவனுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம் தான். ஓகே, அதனால் இவனுக்கு என்ன எதுன்னு புரிய மாட்டேங்குது. இவன் வீட்டில் கட்டில் கூட கிடையாது, அதில் பெட்டு வசதியும் கிடையாது. முதலாவது கட்டில் போகிறதுக்கு இடமே கிடையாது. அந்த இடம் ஃபுல்லாக ஏதோ அந்த சாமான் இந்த சாமான் எக்கச்சக்கமான சாமானை போட்டு வச்சுருக்காங்க. வீடே சரியில்லை. அந்த இருக்கிற புறம்போக்கு நிலம்தான், அங்கேயே நிறைய பேர் வீடு அமைச்சிருக்காங்க. இதுக்கு மேலே காய்நகர் ஏரியாவில் யார் தண்ணி எடுத்து விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடு அமைச்சிருக்காங்க. சரி, வீடே இப்போ வாழ்கிறதுக்காவது ஓரளவு தோதை அமைச்சிக்கலான்னு பார்த்தா அதுக்கும் அமைச்சு தர மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது அவங்க வீடு. சரியாக சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி பரிதாபமாக இருக்கிறப்போ இவன் கலவையில்ன்ற பேரில் என்னையும் சித்திரவதைப்படுத்துகிறான், அவங்க மம்மியையும் சித்திரவதைப்படுத்துகிறான்.
எல்லாம் சாப்பிட்டு ஒரு 48 நாள் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும். ஓகே, இதெல்லாம் சொல்லலை அப்படின்னா எரராக தான் மாறும். ஏன்னா இவனோட மன ரீதியான உளவியலுக்கு இப்படி தான் தகவல் சொல்ல. நிறையா பான் வீடியோஸ்லாம் பார்ப்பான். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி கூட ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு ஒரு ஹெல்த்து வேணும் அப்படின்றத அவன் நினைக்க மாட்டேங்கிறான். ஓகே, அதுதான் எரரு. மற்றபடி எந்த எரரும் கிடையாது. மாதிரி அவன் ஆரோக்கியமாக இருந்தால் ஒன்றும் தெரிவிக்காது. இப்போ நானும் டேமேஜாக இருக்கேன், அவங்க மம்மியும் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டாங்க. இதெல்லாம் ரெடி செய்கிறதுக்கு இவன் தோசை செஞ்சு கொடுத்தானா பரவாயில்ல. சும்மா தன்னை ஏமாற்றிக்கிட்டு மற்றவங்களும் ஏமாத்துகிற மாதிரி. ஆனால் இதெல்லாம் உளவியல் ரீதியான உணர்வு ரீதியான அந்த எண்ணங்களால் ஆளுமை அப்படின்றதெல்லாம் உண்மை தான். ஆனால் இவனுக்கு அது ரியாலிட்டியாக புரிய மாட்டேங்குது. மனித உயிர்களோட விளையாடுற மாதிரி இருக்குது இந்த கிணத்து தவளை பண்ணுற வேலை எல்லாமே. அதனால் சமுதாய வாழ்வியல் அப்படின்றது நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது, நிறையா வசதி தேவைப்படுது. ஓகே, அதனால் இவங்க மாமாவுக்கு நிகழ்ந்த ஒரு நிகழ்வால் அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், சால்வ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அடுத்த லெவல் நோக்கி மூவ் பண்ணணும். இவன் ரொம்ப எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி போடுறான். அதுதான் எரர், மற்றபடி வேறு எந்த எரருமே கிடையாது. ஓகே, அதனால் அவங்க மம்மி நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும், நானும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியத்தையே மைனஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தோது பார்க்க நினச்சா தோதாகாது. ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும், அங்கே தான் தோதாகும் இந்த கிணத்து தவளை பண்ணுறதை பார்த்தா. அதனால் இந்த கிணத்து தவளை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் அப்படின்றது தேவைப்படுது. இது யதார்த்தமான ஒரு வாழ்வியலுக்கு உண்டான ஒரு அறிவாவது அவனுக்கு தேவைப்படுது. அப்போ தான் ஓ, கட்டில் வேணுமா, பெட்டு வேணுமா, ஓ ஆரோக்கியமான வாழ்வு, இதெல்லாமே அவனுக்கு அப்போ தான் புரியும். இல்லைன்னா அவனுக்கு புரியாது. அவனால் நைட்டு 2 மணிக்கு தூங்குவான், காலையில் 12 மணிக்கு எந்திரிப்பான். ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒரு தெளிவே கிடையாது. ஏன் அப்படின்னா வீட்லேயே வேலை முடிச்சதுனே காசு, அவனுக்கு எதுவுமே புரியல. இதை நான் எப்படி சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறேன்னு எனக்கே சங்கட்டமாக தான் இருக்குது. அவனாக மெச்சூரிட்டியாக புரிஞ்சுக்கான்னு பார்த்தா அது இல்லாமல் இப்போ அவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷனே சரியில்லை, அதுவே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம இருக்கக்கூடிய லொக்கேஷனே சரியில்லை, நம்ம வேறு இடம் மாறணும்னு கூட அவனுக்கு புரிய மாட்டேங்குது. சும்மா அங்கே இருக்கிறவங்கள பிடிச்சி தோது பார்த்துட்ருக்குறான். அங்கே இருக்கிறவங்களாம் பிடிச்சி தோது பார்த்தா அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல் அவங்கவுங்க வாழ்கிறாங்க. இவனுக்கு உண்டான லொக்கேஷன் அந்த இடம் கிடையாது. அதனால தான் எரர். ஓகே.